சுடிதார் மெட்டீரியல் வாங்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் ரெடிமேடாகவே வந்துட்டு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்கக்கூடிய மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகாது. அதாவது பார்த்தீங்கன்னா நெக்கோடைய சைஸ் ஒரு அளவு இருக்கும், ஆனால் இந்த எம்ப்ராய்டிங் ஒரு சைஸ் இருக்கும் பாருங்கள். இப்போ அகலம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது இந்த எம்ப்ராய்டிங். அதே மாதிரி கழுத்தோட இறக்கம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பெருசாக 7 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நமக்கு வந்து சின்ன கழுத்தாக நம்ம வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த டிசைனை வந்து மேட்ச் பண்ணி நம்ம தைக்கணும். இப்போ நம்முடைய கழுத்து இறக்கம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வைக்க போகிறது 5.5 இன்ச் வைக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா அந்த எம்ப்ராய்டிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்பேஸ் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ கழுத்துடைய இறக்கம் 5.5 இன்ச் வச்சுட்டோம். கழுத்துடைய அகலம் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு எம்ப்ராய்டிங் இருக்குது. நம்ம வந்து 6 இன்ச் வைக்க போகிறோம். ஸோ 6 இன்ச் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா 2 சைடும் வந்து 1/2 இன்ச் நம்ம ஸ்பேஸ் விட போகிறோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம இந்த எம்ப்ராய்டிங் இருக்கக்கூடிய அந்த நெக் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி 1/2 இன்ச் நம்ம ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இந்த மார்க்கிங்கில் நம்ம ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பிக்க போகிறோம். இப்போ நம்ம மார்க் வந்து பண்ணிட்டோம். இப்போ இதே சேம் மெஷர்மெண்ட்டில் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா லைனிங் வச்சு நம்ம தச்சு திருப்பிக்க போகிறோம். ஏன்னா லைனிங் தான் வந்து ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டு. அதான் நம்ம கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா சுடிதார் லைனிங் தான் வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ஒரிஜினல் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணக்கூடிய பீஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரிஜினலு. ஸோ அதனால் நம்ம லைனிங்கில் அந்த மெஷர்மெண்ட் வந்து சரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி போட்டுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி திருப்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் அந்த நெக் எம்ப்ராய்டிங் வந்துட்டு லைனிங்கில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி கூட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங்கில் பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 5.5 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்தோடைய இறக்கம். அதே மாதிரி கழுத்தோடைய அகலம் பார்த்திங்கன்னா 6 இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். கீழே இருக்கக்கூடிய அந்த எம்ப்ராய்டிங்கில் கரெக்டாக அந்த 1/2 இன்ச் ஸ்பேஸ் விட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம் அந்த மெஷர்மெண்ட் கனெக்ட் பண்ணி கரெக்டாக லைனிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த எம்ப்ராய்டிங் நெக்கில் பார்த்திங்கன்னா நம்ம எம்ப்ராய்டிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம ஸ்பேஸ் விடணும் இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் விடுறதுக்கு இந்த ஒரிஜினலில் நெக்கில் சில டைமில் பார்த்திங்கன்னா கிராஸாக வந்துட்டு எம்ப்ராய்டிங் இருக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராட் ஆகிடும். ப்ராட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுலேயே ஒரு பின் பண்ணிக்கிறேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா நெக்கு சுற்றியும் பார்த்திங்கன்னு சொன்னால் எம்ப்ராய்டிங் இருக்கக்கூடிய அந்த கழுத்தை ஒட்டி 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி நம்ம கேப் விட்டு இந்த மாதிரி செட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைனிங் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால நமக்கு வந்துட்டு அந்த எம்ப்ராய்டிங் தெரியுது. ஸோ அந்த எம்ப்ராய்டிங் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே தையல் பண்ணாலும் நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி மார்க் போட்டு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம அந்த 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறோம். மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். மார்க்கிங் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த எம்ப்ராய்டிங் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. அந்த எம்ப்ராய்டிங்லேருந்து 1/2 இன்ச் கரெக்டாக மேட்ச் பண்ணி நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இப்போ நம்ம லைனிங் மேலே தான் வந்து தையல் போட்டிருக்கிறோம். ஸோ எதுக்கும் ஒரு டைம் நம்ம திருப்பி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் பக்கத்தில் கரெக்டாக 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி நம்ம தையல் போட்டிருக்குமான்னு சொல்லிவிட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணி மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி தையல் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. ரொம்ப அதிகமாக துணி விடக்கூடாது, 1/4 இன்ச் கேப் விட்டால் போதும். 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு இப்போ இந்த கார்னர்லாம் கரெக்டாக வந்து வெட்டணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து இந்த பெண்டு ஷேப்லலாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் நெக்கு என்ன ஷேப்பில் நம்ம தைச்சிருக்கிறோமோ அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைனிங்கை மட்டும் இப்படி ஒதுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே லைனிங்கை வந்துட்டு உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணிடணும். உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த மாதிரி சரி பண்ணிங்க. இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம படிமான தையல் வந்து போட்டுக்கணும். இந்த பெண்டு ஷேப்லலாம் கரெக்டாக வந்து திருப்புங்க. இந்த மாதிரி எல்லாமே சரி பண்ணிவிட்டு தான் நம்ம படிமான தையல் போடணும். அப்படியே நம்ம போட்டுட்டோம்னு சொன்னால் அந்த நெக் ஷேப் வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ கரெக்டாக வந்து நெக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். படிமான தையல் பார்த்திங்கன்னா ஒரு மிதி எடை கனெக்ட் பண்ணி எடை தையல் போட்டுக்கணும்.
இப்போ கழுத்தில் நம்ம எடை தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் ப்ளஸ் லைனிங் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரிஜினல் பீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம லைனிங் மெஷர்மெண்ட் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். எக்ஸஸான பீசஸ்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்கில் வந்துட்டு அந்த 1/2 இன்ச் ஸ்பேஸ் விட்டோம் இல்லைங்களா, அதை வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு பேண்ட் கிளாத் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த டாப்போடைய பேண்ட் கிளாத் எடுத்து கிராஸ் பீஸ் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதான் நம்ம பீடிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் பீஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கட் பண்ணிவிட்டு அகலம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியான அளவில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜாயிண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் ஜாயின் பண்ண மாதிரி தெரியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டபுளாக மடிச்சுட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தையலாக நம்ம போட்டுக்கணும். ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இந்த பெரிய தையல் வந்து நம்ம பிரிச்சிடணும். ஸோ அதனால தான் நம்ம பெரிய தையல் போடணும். இப்போ நம்ம லேஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த லேஸ் என்ன செய்யணுன்னாக்கா அந்த 1/2 இன்ச் நம்ம ஸ்பேஸ் விட்டோம் இல்லைங்களா, அந்த ஸ்பேஸில் கரெக்டாக வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிட்டோன்னு சொன்னால் நமக்கு மேட்சிங் ஆகிடும். முக்கியமாக இந்த கார்னரில் அந்த ஷேப் கரெக்டாக அந்த கூர்மை வர அளவுக்கு அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி மடிச்சிக்கணும். இப்போ ரெண்டாவது தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக நம்ம பீடிங் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த பெரிய தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த பெரிய தையலை வந்து பிரிச்சுருவோம். இந்த மாதிரி பெரிய ஊசியால் நீங்கள் இந்த மாதிரி தையலில் வந்துட்டு எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஏன்னா பெரிய தையல்ன்றதால் ஈஸியாக நீங்கள் வந்து பிரிச்சிடலாம். பிரிச்சிட்ட பிறகு நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். உள் பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்னஸாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷிங் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ டோட்டலாக நம்ம நெக் வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு எம்ப்ராய்டிங்லாம் வந்து சரி பண்ணிக்கணும். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.